ஊர்ல இருக்கிற சின்ன நதியோட கரைக்கிட்ட ஒரு துணி துவைக்கிறவன் இருந்தான். அவன் பேரு ராமு. அவன் துணிய நல்லபடியா துவைக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சா ஊர் ஜனங்க அவங்களோட துணிகளை திரும்ப திரும்ப கொடுப்பாங்கன்ட்டு புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா தன்னோட முட்டாள் மூளைய வச்சுக்கிட்டு அவன் செய்யற அந்த சூழ்ச்சிகள்ல திரும்ப திரும்ப ஃபெயில் ஆயிட்டே இருந்தான். எல்லாருமே அவனை ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கணும்ன்றதுக்காக சில வாட்டி நல்ல மனத்தை கொடுக்கற சென்ட் போட்டுப்பான், இல்லனா புது துணிய போட்டுப்பான். ராமு எல்லாரோட வீடுங்களுக்கு போய் அவங்களோட அழுக்கு துணிய வாங்கிட்டு இருப்பான். ராமு துணி துவைக்கிறவன் வந்திருக்கேன். ராமு துணி துவைக்கிறவன் வாங்க வாங்க, சீக்கிரமா உங்களோட துணியெல்லாம் எடுத்து கொடுங்க, நான் நல்லா துவைச்சு தருவேன், வாங்க. தம்பி, துணி துவைக்கிறவன் வந்திருக்கான். நம்ம வீட்டுல அழுக்கு துணி இருந்தா எடுத்து போட்டு துவைப்பான். இந்தாங்க அங்கிள், அப்பா சொன்னாரு நல்லா துணி துவைக்க சொல்லி. போன வாட்டி நீங்க துணி துவைச்சிங்கல்ல, அதுல சில கரைகள் இருக்கான். எங்க கரைகள் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட கண்ணாடி பார்த்தல, புதுசு இப்பதான் வாங்கினேன். உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை துணியில கரை இருந்தா நானே நல்லா தேய்ச்சி தந்துருவேன். ராமு அந்த துணி மூட்டைய அவனோட கழுத மேல வச்சு இன்னொரு வீட்டுக்கு போனான். அங்கேயும் இதுக்கு முன்னாடி போலவே கத்தினான். துணி துவைக்கிறவன் வந்திருக்கேன், கொடுங்க கொடுங்க உங்களோட துணியை கொடுங்க. ராமு துணி துவைக்கிறவன் வந்திருக்கேன், உங்களோட துணியை கொடுங்க. துணிய துவைக்க கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அடா, எவ்வளவு நேரத்துல இருந்து நான் காத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் காது கேட்காதா? அட, கத்தி கத்தி என்னோட தொண்டை தான் போச்சு. ஆனா வீட்டுல யாருக்கும் காது கேட்காதா என்ன? இந்தா துணி, இந்த வாட்டி நல்லா துவைச்சு கொடு, சரியா? போன வாரம் துவைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சேலைய கொடுத்தேன், அத நீங்க சரியாவே துவைக்கல. அந்த சேலையில நிறைய கரைகள் இருந்தது தெரியுமா? அட, ஒருவேளை அப்படி இருந்திருந்தா உங்க துணியை நீங்களே துவைச்சுக்கலாம்ல. ராமு எல்லா துணிகளையும் எடுத்துக்கிட்டு தன்னோட கழுதைய கூட்டிக்கிட்டு நதிக்கரைக்கு வந்தான். அப்புறம் துணிய துவைக்க ஆரம்பிச்சான். அவன் ரொம்பவே சீக்கிரமா எல்லா துணியையும் துவைச்சிட்டான். அட, இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே துணி துவைச்சதுனால நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இனி 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். அட, எங்கேயாச்சும் சுத்த போயிடலாம். ராமு சுத்தி பாக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போனான். பட்டணத்திலேயே 2-3 நாள் இருந்துட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டான். அப்பாடா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சுத்துதுனால. இப்ப எனக்கு மன நிம்மதியா இருக்கு. அட, ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். ராமு அன்னைக்கு நாள் முழுக்க தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ஏந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில வந்து தன்னோட கழுதை கிட்ட இப்படி கேட்டான். அட, என்னோட கழுதையே, எப்படி இருக்க நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஓனரையா. என்ன 2-3 நாள் வரைக்கும் உங்களை ஆளை பார்க்க முடியலனா? அட, நான் சித்திய சுத்தி பார்க்க போயிருந்தேன். ரொம்பவே சந்தோஷம் கிடைச்சது எனக்கு அங்க. ஓனரையா, நீங்க துவைச்ச துணி எல்லாமே அங்க வறண்டு போச்சுங்க. அது மட்டும் இல்லாம சில துணியெல்லாம் காத்தால அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்து போச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மக்களுடைய துணியை திரும்பி கொடுத்துடலாமே. அவங்க ரொம்பவே கடுப்புல இருக்காங்க நம்ம மேல. ஆஹா, தரலாம் தரலாம், மெதுவாவே தரலாம். அவங்க கிட்ட என்ன துணி மணி இல்லையா? துணி கண்டிப்பாக இருந்தே இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் முடியட்டும், நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்க ஓனர் ஐயா. ராமு துணி தேய்க்கிறவன் வந்திருக்கேன், உங்களோட துணியை நீங்க எடுத்துக்கோங்க, வாங்க. உங்களோட துவைச்ச துணியை வந்து எடுத்துக்கோங்க, வாங்க. அட, துணி துவைக்கிறவரு, எங்க போயிருந்தீங்க நீங்க? ஒரு வாரமா என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நான் ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியது இருந்தது. அட, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் என்ன துணி தேய்க்கிறவனு கூப்பிடாதேன்னு? மரியாதையா என்ன அங்கிள்னு கூப்பிடு, சரியா? ஒருவேளை யூனிஃபார்ம் என்கிட்ட இருந்திருக்குன்னா நீ வேற துணி போட்டுட்டு போக வேண்டியதானே? ஸ்கூல்ல துணி காட்ட போறியா இல்ல படிக்க போறியா நீ? ராமு அவங்களோட துணி மூட்டைய கீழே போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ராமு துணி துவைக்கிறவன் வந்திருக்கான், ராமு துணி துவைக்க வந்திருக்கான், திரும்பி நீங்களே சொல்றீங்க அந்த மாதிரி கூப்பிடாதேன்னு. இவ்வளவு முட்டாள்தனமானாலே என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்கல. அடுத்த வீட்டுக்கும் போய் ராமு இதுக்கு முன்னாடி போலவே சத்தமா கத்தினான். உங்களோட துவைச்ச துணியை வந்து எடுத்துக்கோங்க. அட அண்ணே, இவ்வளோ நாள் எங்க போயிட்டீங்க? எங்க துணியை எடுத்துக்கிட்டு 1 வாரம் ஆச்சு. இந்த வாட்டியாவது ஒழுங்கா துவைச்சிருக்கீங்களா இல்லையா? பாருங்க, நான் ரொம்ப நல்லாவே துவைச்சிருக்கேன், என்னோட காசையும் கொடுங்க. ராமு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட மனசுல ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருந்தது. அடுத்த வாட்டில இருந்து துணி துவைக்கிறதுக்காக நிறைய காசு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான்.
ராமு துணி தைக்கிறவன் வந்திருக்கேன், ராமு துணி தைக்கிறவன் வந்திருக்கேன், வாங்க வந்து கொடுங்க உங்களோட துணிய. அவன் நிறைய நேரம் கத்தினான். ஆனா யாருமே அவனுக்கு துவைக்கிறதுக்கு துணியே கொடுக்கல. இதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல அவன் சரியா துணியை துவைக்க மாட்டான். அப்படியே துவைச்சாலும் அந்த துணியை தாங்கிட்டே நிறைய நாள் வச்சுக்கிட்டு இருப்பான். இதனால எல்லாருக்குமே ராமு மேல கோவமா இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் கடந்தது. ஆனா ராமு துணி துவைக்கிறவன் கிட்ட யாருமே துணியை துவைக்கிறதுக்கு கொடுக்கறது இல்ல. இதனால அவன் கிட்ட இருக்கிற காசெல்லாம் தீந்து போச்சு. இப்போ அவன் என்ன செய்யணும்ட்டு அவனுக்கு எதுவுமே புரியவே இல்ல. அதனால அவன் தன்னோட கழுது கிட்ட இப்படி சொன்னான். அட, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பசியாலே சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். எவனுமே துணி துவைக்கவே கொடுக்கல. ஓனரையா, இதுல எல்லா தவறும் உங்க மேலதாங்க இருக்கு. ஒண்ணு, நீங்க மக்கள்கிட்ட ஒழுங்காவே மரியாதையா பேச மாட்டேங்கிறீங்க. மற்றும் ரெண்டாவது, அவங்களோட துணியை நீங்க ஒழுங்காவே துவைக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் நமக்கு துணி துவைக்க சொல்றது அவங்களுக்கு துவைக்க தெரியாதில்ல, அவங்களுக்கு துவைக்க நேரம் இல்லைன்னு தான் நமக்கு கொடுக்குறாங்க. மற்றும் அவங்க நல்லா சுத்தமான துணியை போட்டுக்க விரும்புறாங்க. அட, நான் இப்போ என்ன பண்ணணும்ப்பா? நீங்க முதல்ல ஒரு வாட்டி போய் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. ராமு எல்லாரோட வீட்டுக்கும் போய் தன்னை மன்னிக்க சொல்லி கேட்டுக்கிட்டான். ஏமா தங்கச்சி, என்னை மன்னிச்சிருமா. நான் அடுத்த வாட்டிலேருந்து உங்களோட துணியை கரை இல்லாம துவைச்சு தரேம்மா. அது மட்டும் இல்லாம நேரத்துக்கும் திருப்பி தரேன். சரிங்க அண்ணே, ஆனா இந்த வாட்டியும் முன்னாடி போலவே செஞ்சீங்கன்னா அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு துவைக்கிறதுக்கு துணியே கொடுக்க மாட்டேன். துணியை நல்லா துவைக்கணும். ஏன் பிறந்த நாள் வேற வரப்போகுது. இந்த வாட்டி நான் எந்த ஒரு தவறுக்கான வாய்ப்பும் தர மாட்டேன் தங்கச்சி. ராமு அந்த அம்மா கிட்ட இருந்து துணி மூட்டைய வாங்கிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனான். ராமு இந்த பையன் கிட்ட கூட மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சிருப்பா தம்பி. இனிமேல இருந்து உன்னோட துணியை 2 நாள்லயே நான் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. சரி அங்கிள், இந்தாங்க என்னோட ஸ்கூல் ட்ரெஸ், நல்லா துவைச்சு கொடுங்க. அடுத்த வாரம் என்னோட ரிசல்ட்டு, அதனால நீங்க லேட் ஆக்காதீங்க. சரிப்பா. ஓனரையா, இந்த துணியில இருந்து கெட்ட நாட்டம் வருது. அதனால நீங்க துணி துவைச்சக்கு அப்புறம் நல்ல சுவாசனையான பவுடர் போட்டீங்கன்னா நல்ல சுவாசனை கிடைக்கும் இந்த துணியில இருந்து. ராமு எல்லா துணிகளையும் கம்ஃபர்ட்ல ஊற வச்சான். இதனால அவன் துவைச்ச எல்லா துணிகள்ல இருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்தது. அந்த துணி எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணிகளை நல்லா இஸ்திரியும் செஞ்சான். ஓனரையா, நம்மளுடைய வேலையை இன்னும் நம்ம பண்ண முடியும். அந்த பையனோட ரிசல்ட் வரப்போகிறது. நம்ம அவனோட துணி மட்டும் துவைச்சது இல்லாம அவனோட ரிசல்ட்டுக்காக ஒரு நல்ல எண்ணங்களோட எழுதி கொடுத்தோன்னா நம்ம அவனுக்கும் நல்லா இருக்கும். அது இப்ப அந்த பொண்ணோட பிறந்த நாள் வருதுல்ல, அந்த பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் பரிசு மாதிரி கொடுத்தோன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அட ஆஹா, இது ரொம்பவே அருமையான ஐடியாப்பா. ராமு ஒரு காகிதத்துல அந்த பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும்ட்டு வாழ்த்துக்களை எழுதினான். அப்புறம் அந்த காகிதத்தை அந்த பையனோட துணிகளுக்கு நடுவுல வச்சான். அதோடவே அந்த பையனுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த லேடிக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொன்னான். இந்த வாட்டி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எல்லா துணிகளும் சுத்தமாவும் இருந்தது, அப்புறம் மணக்கவும் செஞ்சது. அப்புறம் எல்லா துணிகளோடையும் ஒரு கடிதாசியும் இருந்தது. அதுல ஒரு சிலருக்கு நல்ல ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்யறேன்னு எழுதிருந்தா, இன்னொருத்தங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களனோ இல்ல அவங்களோட நல்ல எதிர்காலத்தை வாழ்த்து எழுதிட்டு இருந்தான். எல்லாருக்குமே ராமுவோட இந்த புது முயற்சி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ ராமு கிட்ட துவைக்கிறதுக்கு எவ்வளவு துணிகள் வருதுன்னா, அவன் ஒருத்தனால மட்டுமே எல்லா துணிகளையும் துவைக்க முடியல. சில நாட்கள்லயே ராமு ஒரு லாண்ட்ரிய ஓபன் பண்ணான். அப்புறம் அந்த கடைக்கு ராமு லாண்ட்ரின்னு பேர் வச்சான். இப்போ அவன் துணி துவைக்க வேண்டியது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு இடத்துல உட்காந்து நல்ல நல்ல விஷயங்களை யோசிச்சு எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்களை எழுதிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அன்னில இருந்து எல்லாருமே ராமு லாண்ட்ரி கிட்ட இருந்து வர அவங்களோட துணிகளுக்காக மட்டுமே இல்லாம ராமு எழுதுற நல்வாழ்த்துக்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க.